அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் கோடீஸ்வரராக பிற்காலத்தில் வாழ்வார் என நாம் சொல்லிவிடலாம். அப்படி ஒரு அமைப்பு கொண்ட ஜாதகம் ஏராளமான அமைப்புகள் உள்ளன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். லக்னத்திற்கு 1, 4, 7, 10 இந்த இடங்கள், அதாவது லக்னத்திற்கு 4ஆம் இடம், லக்னத்திற்கு 7ஆம் இடம், லக்னத்திற்கு 10ஆம் இடம், இந்த இடங்கள் கேந்திரஸ்தானங்கள். லக்னத்துக்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கு 9ஆம் இடம், இவைகள் திரிகோணஸ்தானங்கள். இந்த இடங்களில் சுப கிரகங்கள் இல்லாமல் உபாஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு 3ஆம் வீடு, லக்னத்திற்கு 6ஆம் வீடு, லக்னத்திற்கு 10ஆம் வீடு, லக்னத்திற்கு 11ஆம் வீடு, 3, 6, 10, 11 இவை உபஜயஸ்தானங்கள். இந்த உபஜயஸ்தானங்களில் சுபக்கிரகங்கள் அனைத்தும் இருந்துவிட்டால் அந்த ஜாதகர்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரர்களாக வாழ்வார்கள். ஏனென்றால் கேந்திரங்களில் செய்ய முடியாதது, திரிகோணங்கள் செய்ய முடியாதது, உபஜயஸ்தானங்கள் செய்து அந்த ஜாதகரை செல்வந்தராக உயர்த்தும். அந்த அடிப்படையில் இந்த இடங்களில் சுப கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த தசா உழைக்கும் காலத்தில் வரும்பொழுது அந்த ஜாதகர் கோடீஸ்வரராக இருப்பார். இப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.